மதுரை மாவட்டம் சக்தி நகர் தோப்பூர் புதிய ஆஸ்டின் பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. ஏறுமுகம் காணும் பாதம் என் எல்லை வந்து சேரும். இந்த வாசகம் அந்த கோவிலில் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு அர்த்தம், இக்கோவிலுக்கு ஒருவர் வருவது என்றால் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் இக்கோவிலுக்கு வர முடியும் என்று நம்பப்படுகிறது. அம்மனை தரிசித்து சென்ற பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டு முற்றிலுமாக ஒரு சிறப்பான யோகக்காரர்களாகவும் எடுத்த காரியங்கள் எந்த தடையுமின்றி வெற்றி பெற்று ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைகின்றது என நம்பப்படுகிறது. எனவே இக்கோவிலுக்கு வருவது என்பதே ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அடுத்தது, சிவபெருமானுக்கு தனியாக ஒரு லிங்க வடிவில் ஆலயம் அமைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. அதுபோல பாதாள பைரவர் ஆலயம் கீழ்த்தளத்தில் அமைந்துள்ளது ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அங்கு 18 சித்தர்களுக்கு சிலை அமைத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது. கோவிலில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ கருப்பர், ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ நாக தேவதைக்கும் தனித்தனியாக தளங்கள் அமைத்து சிறப்பு வழிபாடுகள் தினம்தோறும் நடைபெறுகிறது. இக்கோவிலுக்கு ஆந்திராவிலிருந்து கொண்டுவரப்பட்ட புங்கனூர் குட்டை ரக மாட்டின் பாலில் தினந்தோறும் அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த அபிஷேகமானது இக்கோவிலின் சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல இக்கோவிலானது ஈஸ்வரனுக்கும் சித்தர்களுக்குமான ஒரு சிறந்த கோவிலாக போற்றப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் இருந்தால் இக்கோவிலுக்கு வருவதற்கான சூழ்நிலை அமையும். நமது சேனல் பக்தி நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அம்மா ஆதிசக்தியான அம்மா இந்த உலகத்துக்கு படியளக்கக்கூடிய பரமேஸ்வருடைய பத்தினி அப்பேர் கொண்ட உத்தமி எங்க அம்மா ஆனந்தமா அறி வருகின்றார். 1000 மலர் பறித்து அன்னையை சிங்காரித்து மனசுக்குள்ள எங்க அம்மா குடிபுகுந்து மக்களை எல்லாரையும் ஆதரிக்கின்றார். மகமாயி அம்மா மல்லி மலர் எடுத்து மறி கொழுந்து பூவெடுத்து மல்லி மலர் உனக்கு தானம்மா அரியங்கம்மா என் மனசுக்குள்ள இங்கே பாரம்மா. மலர் எடுத்து மறி கொழுந்து பூவெடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா அரியங்கம்மா என் மனசுக்குள்ள என்ன பாரம்மா. தாழம்பு மலர் எடுத்து அங்க தவண மல்லி கொழுந்தெடுத்து தாழம்பு உனக்கு தானம்மா மாறி தாய எங்கள் முகத்தை பாரம்மா. அம்மா தாழம்பு உனக்கு தானம்மா அரியங்கம்மா என் தாயாரைய மக பாரம்மா. அலறியும் மலர் எடுத்து சம்பங்கி பூவெடுத்து அலறியும் மலர் எடுத்து சம்பங்கி பூவெடுத்து அலறி பூ உனக்கு தானம்மா அரியங்கம்மா என்னை ஆசையோடு என்னை அலறி பூ உனக்கு தானம்மா உன் பிள்ளை நானும் ஆசையோடு என்னை பாரம்மா. சம்மந்தி மலர் எடுத்து சம்பங்கி மலர் பறைத்து சம்மந்தி மலர் எடுத்து சம்பங்கி பூ மலர் பறைத்து சம்மந்தி பூ உனக்கு தானம்மா அரியங்கம்மா என் சஞ்சலத்தை தீர்த்து வையம்மா. அம்மா சம்மந்தி பூ உனக்கு தானம்மா அரியங்கம்மா என் சஞ்சலத்தை தீர்த்து வையம்மா. அள்ளி மலர் எடுத்து முல்லை பூவை தன் பறித்து அள்ளி மலர் எடுத்து முல்லை பூவை தன் பறித்து அள்ளி மலர் உனக்கு தானம்மா அரியங்கம்மா ஆசை பிள்ளை என்ன பாரம்மா. அள்ளி மலர் உனக்கு தானம்மா அரியங்கம்மா ஆசை பிள்ளை என்ன பாரம்மா. மருவு குண்டு மல்லி தன் பறித்து மருவு கோழுந்தெடுத்து அந்த குண்டு மல்லி தன் பறித்து குண்டு மல்லி உனக்கு தானம்மா அரியங்கம்மா குழந்தை நானும் என்ன பாரம்மா. குண்டு மல்லி உனக்கு தானம்மா அரியங்கம்மா குழந்தை நானும் என்ன பாரம்மா. பிச்சிப்பூ மலர் எடுத்து ஜாதி முல்லை மலர் பறித்து பிச்சிப்பூ மலர் எடுத்து ஜாதி முல்லை மலர் பறித்து ஜாதி முல்லை உனக்கு தானம்மா அரியங்கம்மா அந்த ஜாலம் பல செய்ய வாயம்மா. ஜாதி முல்லை உனக்கு தானம்மா அரியங்கம்மா பல ஜாலத்தை செய்ய வாயம்மா. துளசியில பறித்து நான் வில்வத்தால் மலர் பறித்து துளசியில பறித்து வில்வத்தால் இலை எடுத்து வில்வ இலை உனக்கு தானம்மா அரியங்கம்மா நான் வேண்டி வந்தேன் என்ன பாரம்மா. அம்மா வில்வ இலை உனக்கு தானம்மா அரியங்கம்மா நான் வேண்டி வந்தேன் என்ன பாரம்மா.
சிங்காரிக்கு ரோஜா மலர் எடுத்து ராஜாத்திக்கு சிங்காரிக்கு ரோஜா பூ உனக்கு தானம்மா சிவராஜாத்தியே என்ன கொஞ்சம் நீயும் பாரம்மா ரோஜா பூ உனக்கு தானம்மா சிவராஜாத்தியே என்ன கொஞ்சம் நீயும் பாரம்மா ஆனந்தம்மா பாட்டு பாடி கும்மாலம்மா கூட்டம் கூடி ஆனந்தம்மா பாட்டு பாடி கும்மாலம்மா கூட்டம் கூடி அக்கால புகழ பாடுறோம் கோயில சுத்தி ஆடுறோம் அம்மா அக்கால புகழ பாடுறோம் அரியங்கம்மாவும் கோயில சுத்தி ஆடுறோம் மல்லி மல்ல பறித்து மறிக்கொழுந்து பூவெடுத்து மல்லி மாலை பறித்து மறிக்கொழுந்து பூவெடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா அரியங்கம்மா என் மனசே நீயும் பாரம்மா மல்லிப்பூ உனக்கு தானம்மா அரியங்கம்மா என் மனசே நீயும் பாரம்மா அம்மா ஆயிரம் மலப்பறிக்கு அத்தாலே சிங்காரிக்கு ஆயிரம் மலப்பறிக்கு அத்தாலே சிங்காரிக்கு ஆயிரம் மலர் தானம்மா அரியாத்தாலே ஆசப்பில்லை என்ன பாரம்மா அம்மா ஆயிரம் மலர் தானம்மா உனக்கு அத்தாலே ஆசப்பில்லை என்ன பாரம்மா நீ அடிச்சு பாட வந்தோம் கொண்டாட்டமும் போட்டு வந்தோம் நீ அடிச்சு பாட வந்தோம் கொண்டாட்டமும் போட்டு வந்தோம் மலையனூரம் ஊரு தானம்மா அரியங்கம்மா என் மனக்குறைய தீர்த்து வையம்மா அம்மா மலையனூரம் ஊரு தானம்மா அரியங்கம்மா என் மனக்குறைய தீர்த்து வையம்மா உன்னை நம்பி வந்தேனே உன்னருள புரிந்தேனே உன்னை நம்பி வந்தேனே உன்னருள புரிந்தேனே ஓடி வந்து காக்கும் தாயம்மா அரியங்கம்மா என் குறைய தீர்த்து வையம்மா அம்மா ஓடி வந்து காக்கும் தாயம்மா அரியங்கம்மா நீ என் குறைய தீர்த்து வையம்மா. இந்த இடம் மதுரை தோப்பூர் பக்கத்தில் ஆஸ்டின்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். இங்கே வந்து முதல்ல சிவசக்தி மாரியம்மன் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா ஆனந்த பரீஸ்வரர் வந்தார். அதுக்கப்புறம் கருப்பண்ண சுவாமி வந்தார். அதுக்கப்புறம் 18 சித்தர்களோட சுந்தர மல்லிகார்ஜுனர் வந்தாங்க. இதில் என்ன சிறப்புகிறாங்க ஐயாவோட திருநாமம் சுந்தர மல்லிகார்ஜுனர். கீழே பாதாள பைரவர் இருக்கிறாரு, அன்னை வாழைத்தாய் இருக்கிறாங்க, வாசல்ல பிரம்மதேவர் இருக்கிறாரு, தர்மராஜா இருக்கிறாரு, சித்திரகுப்தர் இருக்கிறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த தலையெழுத்து சரியில்லைன்னு சொல்லிட்டு திருப்பட்டூர் போகணும்னு நினைப்பாங்க. இப்போ திருப்பட்டூர் தெரியாது, திருப்பட்டூர் போக வழி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த யோசனை வந்துட்டு தான் ஐயா கிட்ட கேட்டு, ஐயா நான் திருப்பட்டூர் போனேன். திருப்பட்டூர் போயிட்டு ஐயாவுக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு, பிரம்மதேவரே நீங்கள் இங்கே வந்து அருள்பாலிக்கணும், இங்கே வர்ற மக்களுக்கு அவங்களோட கணக்கை பார்த்து நீங்கள் தலையெழுத்து ஐயா. அதுதான் சிறப்பு. மாரியம்மன் கோவிலில் வந்து அதோடைய சிறப்பாக சொல்லுங்கள். மாரியம்மன் வந்து ஏறுமுகம் காணும் பாதம் என் எல்லை வந்து சேரும்னு அவங்க எனக்கு கொடுத்த வாக்கு. நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து உட்கார்றிய தாயி, நீ எதில் சிறப்புன்னு நான் மக்களுக்கு நான் சொல்கிறது அப்படின்ற போது, சுந்தரருக்கு ஐயா அடி எடுத்து கொடுத்தாரு, பித்தா பிரைசூடின்னுட்டு. அது மாதிரி நீ எனக்கு அடி எடுத்து கொடுத்தாயி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போதான் அவங்க கொடுத்த வாக்கு, ஏறுமுகம் காணும் பாதம் என் எல்லை வந்து சேரும். ராஜயோகம் அலைஞ்சு தவிச்சு சிக்கி சின்ன பின்னமான மகன் இந்த எல்லைக்கு வந்தாச்சுன்னு சொன்னா அவனுக்கு ராஜயோகத்தை கொடுப்பேன், அவனுக்கு பட்டத்தை கட்டுவேன்னு சொல்லி என் தாய் உத்தரவு கொடுத்துருக்குறாயா. அதுதான் அந்த வாசகம், ஏறுமுகம் காணும் பாதம் என் எல்லை வந்து சேரும்னு. இன்னைக்கும் இந்த எல்லைக்கு வந்துட்டு போறவங்க எல்லாரும் சௌபாக்கியத்தோட இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் தாய் சொன்ன வாக்கை நிறைவேற்றுறா அப்படின்னுட்டு. சொந்த வீடு இல்லைன்னு வருவாங்க, நான்லாம் சொந்த வீடு கட்ட முடியுமான்னு நினைச்சு வருவாங்க. ஆனா கையால இடமாவது கொடுத்து ஒரு 10க்கு 10 வீடாவது சொந்தமா போட வச்சால, அதுதான் என் தாய். அதே மாதிரி 2 வீலரெல்லாம் நான் என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டே வந்தாராம். ஆனால் செகண்ட் ஹேண்ட்லேயாவது ஒரு 2 வீலர் வாங்கினார்ல, அதுதான் என் தாய். அதுதான் என் தாய். மக்களுக்கு நீங்கள் சொல்கிறது, மக்களுக்கு நீங்கள் சொல்கிறது அதாவது எப்படின்னா, ஐயா 6 மாதத்துலேயே என் தாய் கல்யாண பாக்கியத்தை கொடுத்தா, குழந்தை பாக்கியம் கொடுத்தா, சகல சௌபாகியங்களையும் கொடுக்குறா. சிவனார் என்னைக்கு வந்து உட்கார்ந்தாரோ உட்கார்ந்த அன்னைக்கே என் தாய் திருக்கல்யாணம்னு கேட்டுட்டா. ஐயாவுக்கும் திருக்கல்யாணம் வச்சு
அம்பாளுக்கும் ஐயாவுக்கும் திருக்கல்யாணம் வச்சு அவங்களும் தம்பதி சமேதராய் இங்கே இருக்கிறாங்க. இங்கே பள்ளியறை பூஜை வாரத்தில் ஒரு நாள் நடக்குது. தம்பதிகள் குடும்ப ஒற்றுமை இல்லை அப்படின்னு மனசு கஷ்டப்படுறவங்க இந்த இடத்துக்கு வந்து பள்ளியறை பூஜை சாயந்தரம் செஞ்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பாக இருக்கும். இது எல்லாத்த விட ஆத்தா எல்லைக்கு வந்து ஒரு விளக்கேற்றிட்டு போனாலே அவங்களோட வாழ்க்கை அந்த விளக்கு மாதிரி பிரகாசிக்கும். அவன மல்லி கட்டெடுத்து அமர மலரெடுத்து அவன மல்லி கொழுந்தெடுத்து அமர உனக்கு தானம்மா அரித்தாயாரே செல்ல பிள்ளை என்ன பாரம்மா சம்மந்தி மாலை மறைச்சு அலறி மாலை எடுத்து சம்மந்தி மாலை மறைச்சு அலறி மாலை உனக்கு தானம்மா அரியாங்கம்மா ஆசத்தில்லை என்ன பாரம்மா அலறி மாறி மாறி தானம்மா அரியாங்கம்மா ஆசத்தில்லை என்ன பாரம்மா கனகாம்பரம் மலரெடுத்து கட்டழகி சிங்காரித்து கனகாம்பரம் மலரெடுத்து கட்டழகி சிங்காரித்து கனகாம்பரம் உனக்கு தானம்மா அரியங்கம்மா நீ காட்சி தர என்னை பாரம்மா கனகாம்பரம் உனக்கு தானம்மா அரியங்கம்மா என் முன்னால நீ காட்சி தாயம்மா சம்பங்கி மலரெடுத்து அல்லிப்பூவ தந்தோடுத்து சம்பங்கி மலரெடுத்து அல்லிப்பூவ தந்தோடுத்து சம்பங்கி உனக்கு தானம்மா அரியங்கம்மா என் சஞ்சலத்தை தீர்த்து வையம்மா சம்பங்கி உனக்கு தானம்மா அரியங்கம்மா என் சஞ்சலத்தை தீர்த்து வையம்மா ஆயிரம் மலரெடுத்து அத்தாவன சிங்காரித்து ஆயிரம் மலரெடுத்து அத்தாவன சிங்காரித்து ஆயிரம் மலர் தானம்மா அரியாத்தர ஆசைக்குள்ள என்ன பாரம்மா உனக்கு ஆயிரம் மலர் தானம்மா அரியாத்தர ஆசைக்குள்ள என்ன பாரம்மா செல்லக்குள்ள என்ன பாரம்மா அள்ளி மலரெடுத்து முல்லைப்பூவ தன்பறைக்கு அள்ளி மலரெடுத்து முல்லைப்பூவ தன்பறைக்கு அள்ளி மலர் உனக்கு தானம்மா அரியங்கம்மாவும் ஆசை பிள்ளை என்ன பாரம்மா அள்ளி மலர் உனக்கு தானம்மா அரியங்கம்மாவும் ஆசை பிள்ளை என்ன பாரம்மா மருவு கோழுந்தெடுத்து குண்டு மல்லி தன்பறைக்கு மருவு கோழுந்தெடுத்து அந்த குண்டு மல்லி தன்பறைக்கு குண்டு மல்லி உனக்கு தானம்மா அரியங்கம்மாவும் குழந்தை நானும் என்ன பாரம்மா குண்டு மல்லி உனக்கு தானம்மா அரியங்கம்மாவும் குழந்தை நானும் என்ன பாரம்மா பிச்சிப்பூ மலர் எடுத்து ஜாதி முல்லை மலர் பறித்து பிச்சிப்பூ மலர் எடுத்து ஜாதி முல்லை மலர் பறித்து ஜாதி முல்லை உனக்கு தானம்மா அரியங்கம்மா அந்த ஜாலம் பல செய்ய வாயம்மா ஜாதி முல்லை உனக்கு தானம்மா அரியங்கம்மா பல ஜாலம் செய்ய வாயம்மா துளசியில பறித்து நான் வில்வத்தால் மாலை பறித்து துளசியில பறித்து வில்வத்தால் இலை எடுத்து வில்வ இலை உனக்கு தானம்மா அரியங்கம்மா நான் வேண்டி வந்தேன் என்ன பாரம்மா அம்மா வில்வ இலை உனக்கு தானம்மா அரியங்கம்மா நான் வேண்டி வந்தேன் என்ன பாரம்மா ரோஜா மலர் எடுத்து ராஜாத்திக்கு சிங்காரிக்கு ரோஜா மலர் எடுத்து ராஜாத்திக்கு சிங்காரிக்கு ரோஜா பூ உனக்கு தானம்மா சிவராஜாத்தியே என்ன கொஞ்சம் நீயும் பாரம்மா ரோஜா பூ உனக்கு தானம்மா சிவராஜாத்தியே என்ன கொஞ்சம் நீயும் பாரம்மா ஆனந்தம்மா பாட்டு பாடி கும்மாலம்மா கூட்டம் கூடி ஆனந்தம்மா பாட்டு பாடி கும்மாலம்மா கூட்டம் கூடி அக்கால புகழ பாடுறோம் அரியங்கம்மாவும் கோவில சுத்தி ஆடுறோம் அம்மா அக்கால புகழ பாடுறோம் அரியங்கம்மாவும் கோவில சுத்தி ஆடுறோம் அம்மா மல்லி மாலை பறித்து மறிக்கொழுந்து பூவெடுத்து மல்லி மாலை பறித்து மறிக்கொழுந்து பூவெடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா அரியங்கம்மா என் மனசே நீயும் பாரம்மா
சேரும்னு சொன்ன சிவசக்தி அம்மா, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத கணவனும் மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயில் கொல் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி 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 அபிராமி அன்னை உமையே. புதிய ஆஸ்டின்பட்டியில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சிவசக்தி மாரி அன்னை உமையே. இமய கிரிராச தனைய மாதேவி நின்னை நித்தியமாய் சத்தியமாய் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி கணம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு வலிவு துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நன்னோள் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரு செல்வங்களும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வு கொடுப்பாய். அமிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவு நான் நீ தாய் அளிக்கொணாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழும் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி அன்னை உமையே. புதிய ஆஸ்டின்பட்டியில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சிவசக்தி மாரி அன்னை உமையே. போற்றி 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 சிவசக்தி அம்மா மலர்பாதம் போற்றி. ஓ சிவசக்தி மாரியம்மன் சுவாமியே இந்த அம்மாவை நான் உட்காந்து அலங்காரம் பண்ணி எண்ணெய் காப்பு போட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணும்போது அந்த அம்மா என்னுடைய பேசி அந்த அம்மாவுடைய நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பவர் உள்ள சிவசக்தி மாரியம்மன் எனக்கு கண்குள்ளா காட்சியை கொடுத்து அந்த அம்மாட்ட நானும் அந்த அம்மாவை கொஞ்ச நேரமாக இருந்து பேச்சு அந்த அம்மாவும் என்னை பார்த்து சிரிக்குது, நானும் அதை பார்த்து சிரிக்கிறேன். அவ்வளோ பவர் உள்ள இந்த சிவசக்தி மாரியம்மன் நல்ல சத்தியம் உள்ளது. எல்லாரும் வந்து வேண்டிக்குங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். நம்ம போய் நல்லபடியாக செய்யுங்க, நல்லாயிருக்கும். சிவசக்தி மாரியம்மன் தாயே எல்லாருக்கும் நல்ல சௌகரியத்தை கொடுக்கணும் தாயே. வேண்டி வர்றவங்களுக்கு நல்ல சக்தியை கொடுத்தாய சிவசக்தி மாரியம்மன் ஓ மாரியம் தாயே மாரியம் தாயே சிவாய. ஓம் நம சிவாய. அவனர்களாலே அவன் தாள் வணங்கி எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கட்டும். அந்த சங்கொலி எழுப்பி குளவு மேலே போட்டு தான் அந்த கதவை சிவன் கதவையே திறக்கணும்னு சொன்னாங்க. ஆமாம், இந்த சிவன் கதவு இங்கே மேலே தானே இருக்காரு, இங்கே என்ன வரப்போகுது, இங்கே எதுவுமே வராது, இருக்கட்டும். அவருக்கு சங்கொலி என்ன, நம்மளால் என்னத்தை இது பண்ண முடியும், அது என்ன நம்ம உணர்றது எப்படின்றத அதை காட்டுறாரா என்னான்னு தெரியல அப்படின்னு ஒரு சாதாரணமாக தான் இருந்தேன். எப்பயும் போலே கதவை திறக்க செய்ய பூஜை போட இப்படிமா இருந்தேன். திடீர்னு இந்த பைரவர்கள் எல்லாம் குலைக்கவும் ஆளு தான் வர்றாங்க போல, ஐயோ நான் அவங்கள போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து வைக்கிறேன். அதை பார்க்கல நான். அதுக்கப்புறம் நான் ஆளுங்க தான் வர்றாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். எனக்கு மேலே தலைக்கு மேலே அவ்வளோ பெரிய ஆட்டம் போட்டு அச்சோச்சோ ஓட முடியல, எங்கிட்டும் ஓட முடியல, எங்கிட்டும் ஓட முடியல, எங்கிட்டும் ஆத்தாடி. அதை பார்க்காம நான் அங்கேயே கவனிச்சுட்டேனே. அப்பா என்னை மன்னிச்சு, அன்னைக்கு தான் கேட்டிருக்கேன், என்னை காப்பாத்து, தப்பு என்னை காப்பாத்து, என்னை மன்னிச்சுக்கோ, என்னை காப்பாத்துன்னு அன்னைக்கு தான் நான் கேட்டு ஓடினேன். எப்பயுமே நான் மாட்டுக்கு கூட பயந்துருக்கேன், பாம்புக்கு பயப்படவே மாட்டேன். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் அந்த இதை வந்து அவ்வளோ பெரிய ரூபமாக எடுத்து ஒரு சொல்லட்டி அப்படியே தூக்கம். என்னால் ஓட முடியாமல் இங்கிட்டு ஓட முடியாமல் இங்கிட்டு ஓடாமல் இப்படி 4 இடத்துல ஓடியாந்து இந்த பக்கத்தில் நின்று பார்த்தா திருப்பி எங்கள் அக்கா ஓடியாந்து என்னன்னு கேட்குறாங்க. அந்த வார்த்தை வரல. வாமா அங்கே பாரு தென்னை மரத்தை பக்கிட்டு அப்படின்னு தான் சொல்கிறேன். என் வீட்டுக்காரர் என்னத்தை தான் உளர்ற அப்படின்னு. ஆப்பாடி. அப்புறம் தான் அதை அப்படியே போகும்போது அவங்களுக்கும் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அப்புறம் தான் அவங்க அதெல்லாம் எடுத்தாங்க.
ஆனால் அது பார்த்து நினச்சிருந்தா எது வேணாலும் செஞ்சுருக்கலாம். நம்ம கண்ணை மறைச்சி என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே செய்யலை. ஓம் நம சிவாய என் அப்பா அதே போல தான் எப்பயுமே இருக்கிறேன். கருடாழ்வார், காட்கோடக, பெருமாள் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு தான் நான் பார்க்குறேன். குழவியே என்னை எங்கன கொட்டிச்சு அங்கன கொட்டிச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இவ்வளோ பெருசாக வீங்கிச்சுன்னுவாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே, ஒரு எறும்பு கடிச்சா கூட அந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக அந்த இடத்துல அம்மன் வந்து அருள் புரியுறாங்க. அத்தனை சித்தர்களும் இருக்காங்க, நல்லபடியாக அருள் கொடுக்குறாங்க. வாங்க, அவங்க வந்து உங்களுக்கு வந்து கனவுல தான் சொல்லுவாங்க, இந்த இது இருக்குது, இப்படி இருக்குது, எனக்கு இந்த இது வேணும் தான்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க. கொடுத்து எனக்கு தரணும் தரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அதன்படியே நம்ம செய்கிறோம். அவங்க வந்து கனவுல கேட்பாங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாமே நான் நினைப்பேன், எல்லாருமே வந்து இவ்வளவுதான் செய்கிறாங்களே, நம்ம எதுவுமே செய்யலையே, சாதாரண ஒரு பூவு இலையும் தானே வைக்கிறோம், நீ ஏற்றுக்குவியா அப்படின்னு சொல்லி கரெக்டாக இங்கே ரேடியாப்படும். யார் ஒருவன் என்னை அன்போடு நினைத்து எனக்கு இலையும் பூவும் கனியும் காயும் கொடுக்கிறார்களோ அவள் கொடுக்கிறதை நான் உண்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மாடி அதுதான் எனக்கு கடவுள் கொடுத்து இங்கே ஒன்னொன்னுமா சொல்கிற ஒரு பாடமாக இருக்கும். பெரிய மாட மாளிகை, கோயில் எல்லாமே கும்பாபிஷேகம் எல்லாமே தெரிஞ்சு செய்கிறோனோ தெரியாமல் செய்கிறோனோ. ஆனால் ஒரு இதுக்கும் நான் சொல்லும்போது அங்கே எனக்கு அந்த வார்த்தைகள் வந்து சொல்லும்போது, இதுதான் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் இன்னைக்கு, இதுதானே நம்ம செய்தோம், இதுதானேன்னு சொல்லும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்குது. நல்ல உடல் உழைப்பு, நல்ல ஆரோக்கியம், கை காலுக்கு நல்ல சுகம். கணவன் மனைவி என் பிள்ளைங்கள்லாம் நல்லா அங்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ ஒரே இடத்துல இருக்கிறாங்க. எனக்கு அந்த சந்தோஷமும் போதும். எல்லாமே கேட்டதையெல்லாம் நம்ம கேட்குற பக்குவத்தில் தான் இருக்குது. அம்மன் கிட்ட கேட்குறதும் நம்ம கேட்குற பக்குவத்தில் கொடுத்து அவங்களும். ஒரு நாள் பச்சை கடலை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணினேன், ஒரு மூடை பச்சை கடலை வேலூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்போ நான் வேலூரில் இருந்தேன். வேலூர்லேருந்து கொண்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு, நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை என் தாய்க்கு வச்சிருவேன். அந்த பச்சை கடலையை அப்படியே முழுசாக கொண்டு வந்து, இந்தா தாயி நீ சாப்பிடு அப்படின்னு பச்சை கடலை வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். நைட்டே கனவுல வந்து தங்கச்சி கனவுல போயிட்டு இந்த கடலையை உடச்சி கொடுன்னு இருக்கிறாங்க. காலையில் அதை கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதாவது என் தாய் கனவுல தான் பேசுவாள். நம்ம என்ன பண்ணினாலும் உடனே கனவுலையே வந்து வேணுங்கிறதையும் கேட்டுருவாங்க. நம்ம பண்ணினதை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. நம்ம அதை உணரத்தான் நமக்கு தெரியணும். அந்த கனவு நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருந்து அதை உணரணும். அந்த மாதிரி என் தாய் சிரிப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி சிரிப்பாங்க. இந்த குழந்தை வாயில் ஜொல்லோட சிரிக்கும் பாருங்க, அதே மாதிரி பொங்கி சிரிப்பாங்க. வச்ச 6 மாசத்துல உலக மக்களுக்கெல்லாம் நீ காட்சி தரணும்னு சொன்னேன் இல்லை, 3வது கண் நிகழ்ச்சியில், வேந்தர் டிவி 3வது கண் நிகழ்ச்சியில் போய் காட்சி கொடுத்த தாய் இல்லையா என் தாய். சிவசக்தி சமர்ப்பணம். இந்த தாய்க்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறது பாக்கெட் பாலில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நாட்டு பசும்பால் கிடைக்கிறது இல்லை. எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டு நான் இப்போ பால் வைக்கிறது இல்லை. ஆத்தாளுக்கு பால் வந்து, ஏன்னா அவள் குழந்தை தெய்வம் இல்லையா, அதனால் அவளுக்கு பால் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஆனால் பாக்கெட் பால் வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை. அதனால தாய் வைக்கிறது இல்லை. ஆத்தா கிட்ட சொல்லிட்டேன், தாயை கொஞ்ச நாள் பொறுத்துக்க, பசும்பால் கிடச்சிதுன்னா நான் உனக்கு வாங்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, இவ பாலே இல்லாத நம்மளுக்கு போட்டுவா போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன நினச்சாலும் தெரியல. சாமி சொன்னால் யாரும் நம்புவாங்களா என்னன்னு தெரியாது. பரதராமி சித்தூர் திருப்பதிக்கே சித்தூருக்கும் நடுவில் இருக்குது. அங்கேருந்து வந்த கோமாதா இது, அங்கேருந்து வந்த கோமாதா இவங்க. இந்த கோமாதாவோட மகிமை வந்து நம்ம இந்த பக்கத்து இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த கோமாதாவோட பால் வந்து பிறந்த குழந்தைக்கு வாங்கிட்டு போவாங்க. லிட்ரு 150 ரூபா. அங்கே லிட்ரு 150 ரூபா. நம்ம கோயிலில் இப்போ அந்த தாய் வந்து அருள் கொடுக்குறா. அவளோட சாணம் விபூதியா இருக்குது. அந்த சாணத்தை பாருங்க, அந்த நம்ம நாட்டு பசுமாடுக்கும் இந்த சாணத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பூ டிசைனில் எப்படி இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? இதுதாங்க ஐயா அவ அற்புதம். இந்த மாட்டு சாணத்தில் தான் விபூதி பண்ணிட்டு இருக்கிறோம்.
இதில் தான் கந்திஷ்டி சாம்பிராணி செய்கிறோம். இந்த சாணம் கூட ரொம்ப ரொம்ப பவித்திரம். இதெல்லாம் ரொம்ப பவித்திரம், கிடைக்காது. இதெல்லாம் என் தாய்க்கு அற்புதமானதையா இங்கே கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாங்க ஐயா. அவளுக்கு கோடானு கோடி நன்றி ஐயா, நன்றி.